ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா நல்லா சிரிச்சுட்டு ஒரு அலையிலேயே சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறத விரும்புற யாரு உண்டு? ஒரு நல்ல தகப்பன் உண்டு. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து என்ன செஞ்சிருக்காரு? நமக்காக டிசைன் பண்ணியிருக்காரு. நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துல தனியா இல்ல, கைவிடப்பட்டவங்க இல்ல. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. வசனம் சொல்லுது, நம்மை காக்குற நம்ம தகப்பன் உறங்குறது இல்லையா? ஏன் தெரியுமா? உறங்காம தூங்காம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? நம்ம மேல நினைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, என் மேல நினைவா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா வாயால நம்ம என்ன பேசுறோமோ அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாம் நிறைய நேரம் பிரச்சனையை வாயை திறந்து பேசுறோம். நம்ம எப்படிப்பட்டவங்க, தேவன் யாருங்கிறத வாயால சொல்றதே இல்லை. அதெல்லாம் ஒரு பிசாசோட தந்திரம். அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம இனிமேல் இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், நீதிமானோட வாயில ஒண்ணுதான் இருக்கும். அது என்ன தெரியுமா? ரட்சிப்பின் கெம்பீர சத்தம். புலம்பலுக்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, புலம்பலே கிடையாது, ஒன்லி விடுதலை தான். சொன்னீங்களா எல்லாரும் உற்சாகமா? நந்தினி சொன்னியா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. இதுதான் நம்ம மேல தேவன் வச்ச நோக்கம். ஹல்லேலூயா. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆத்துமா தேவனோட ஆத்துமாவோட இசைந்து ஒன்னா இருக்கணும்னு பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம் நம்ம தேவ சாயல இருக்கோம்னு சொல்றோமா இல்லையா? நீங்க எல்லாம் மனுஷ சாயலா தேவ சாயலா? அப்படிதானே? மனுஷ பிறவியா பிறந்து தெய்வமா வாழ்ற தேவகுமாரர் தான் நீங்களும் நானும். அப்போ நம்மளோட சிந்தை, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செய்கைகள், நம்ம எடுக்கிற எல்லாமே எப்படிதான் இருக்கணும்னா தேவனோட இசைந்துதான் இருக்கணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு பிளான், ஒய்ஃப் இன்னொரு டிசிஷன் எடுத்து வாழ்ந்தா அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்னைக்கும் சண்டை சச்சரவு. ஆமாவா இல்லையா? நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்கீங்கல்ல. ஹஸ்பண்ட் எடுக்கிற டிசிஷனுக்கு ஒண்ணு ஒய்ஃப் ஒத்து போகணும், இல்ல ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு டிசிஷனை எடுக்கணும். அப்பதான் அந்த வீட்டுல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். ஆளுக்கு ஒரு திசையில போனா வண்டி எப்படி போயிட்டு இருக்கோம்? இழுத்துட்டே போயிட்டு இருக்கோம், லெக் பிரேக் இல்லாம போயிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் தேவனோயும், தேவனா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஆத்துமா ஒத்து போகுதோ அந்த இடத்துலதான் சமாதானமே இருக்கும். நிறைய டைம் நம்ம நிறைய இடத்த பற்றி சொல்லுவோம், எனக்கு செட் ஆகவே இல்லை, ஏன் ஒத்து போக மாட்டேங்குது. சொல்லியிருக்கோமா இல்லையா? எல்லாரும் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்ப ஒத்து போகாத இடத்துல எல்லாம் என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? பிரச்சனை தான் இருக்கு. ஒத்து போக வைக்கிறது எப்படி? அது தெரிஞ்சா ஏன் இந்த கஷ்டப்படுறோம்? நிறைய நேரம் பாருங்க, மனுஷனால் கூடாதவைகள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தேவ பலம் நமக்குள்ள இருக்கு. சில இடங்கள்ல நம்மளால முடியலன்னு வைங்களா, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம ஏன்னா தேவனோட நம்ம ஒன்றித்து இருந்தோம்னா தேவனும் நம்மளும் சேர்ந்து இந்த உலகத்துல செயல்படுவோம். நம்ம தனியா செயல்பட்டாதான் பிரச்சனை. புரியுது இல்ல? நீங்க நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், தனியா ஒரு வெயிட் இருக்குன்னு வைங்களா, தனியா தூக்குறதுக்கோ ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குறதுக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதே மாதிரிதான் நம்ம லைஃப, நம்ம வாழ்க்கைய நம்ம தனியா நடத்துறதுக்கும் தேவனோடு இசைந்த வாழ்க்கை வாழ்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், நம்ம தனியானவங்க இல்ல, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நம்ம ஆத்துமா, நம்ம லைஃப், நம்ம எண்ணம், சிந்தனை எல்லாம் நம்ம சூழ்நிலையில இருந்து விடுதலை ஆகி தேவனோட சிந்தையோட கட்டப்படட்டும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இசைந்த ஆத்துமாக்களா உன்னையே சிந்திக்கணுமா. வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 2வது. நல்லா யோசித்து பாருங்க, நீங்கள் ஏக சிந்தையும், ஒரே சிந்தையும், ஒரே அன்புள்ளவர்களுமா இருந்து இசைந்த ஆத்துமாக்களா, இசைந்தனா ஒரே மாதிரி ஒன்றான ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து
என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். தேவனுக்குள்ளேயும் நம்ம ஒரே சிந்தையா ஒரே ஆத்மாவா இருந்தா விடுதலையா வாழலாம். வீட்டுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து முரண்பாடு, ஆர்கியூமெண்ட், நான் பிடிச்ச முயலுக்கு இதெல்லாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா சந்தோஷமா இருக்கலாம். பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ளயும் ஒரே கான்சியஸா இருந்தா விடுதலையா இருக்கலாம். அப்ப விடுதலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. சந்தோஷம் எங்கதான் இருக்கு? சமாதானம் எங்கதான் இருக்கு? எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுலதான் வாழ்க்கையே இருக்கு. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்க எல்லாருமே தேவபுத்திரர். நம்ம வீட்டுக்குள்ள அழுகையும் கூக்குரலும் கேட்கப்படாது. நம்ம வீட்டுக்குள்ள புலம்பல் இருக்காது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, எதை நம்ம டவுன்லோட் பண்றோமோ அதுதான் நம்ம கிட்ட வெளியே வரும். நம்ம மொபைலே இருக்கு, எந்த வீடியோ டவுன்லோட் பண்றோமோ அதை தான் நம்ம மொபைல்ல பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? எதை ஆக்டிவேட் ஆகுறோமோ அதான் ஆக்டிவேட் ஆகும். சரிதானே? இதே மாதிரிதான் நம்ம எண்ணங்கள்ல, நம்ம வாழ்க்கையில எதை டவுன்லோட் பண்றோம், எதை ஆக்டிவேட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நமக்குள்ள முதல்ல இங்க வந்திருக்க நீங்க எல்லாரும் ஒருவேளை உங்க ஒய்ஃப், உங்க ஹஸ்பண்ட் இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் யாரா இருக்கோம்? அறிஞ்ச இடத்துல இருக்கோம். அதனால நம்ம வாழ்க்கையோட திறவுகோல் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம முதல்ல என்ன நம்மளோட தீர்மானமா இருக்கணும் தெரியுமா? என் வீட்டுக்குள்ள ஆர்கியூமெண்ட் இருக்கவே கூடாது. என் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் இருக்க கூடாது. பழைய காலத்துல சொல்லுவாங்கல்ல, வீட்டு சத்தம். இதெல்லாம் நம்மளோட எண்ணங்களா தீர்மானமா இருக்கணும். அன்பா உட்கார்ந்து பேசி எந்த அளவு என்னால இறங்கி வேலை செய்ய முடியுமோ நான் செய்வேன். இப்படி ஒரு மனசுக்கும் சந்தோஷத்துக்கும் நம்ம விதை போட்டாதான் போட்ட விதை முளைக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நிறைய நேரம் நம்ம எப்படி இருக்கோம்னா விதைய போடுவோம், இனிமேல் சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும், ஆர்கியூ பண்ணவே கூடாது, விதைய போட்டுருவோம். ஆனா தண்ணி ஊத்துறதுக்கு பதில் விதைய தோண்டி எடுத்துருவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அதனால நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் தான் உலகத்தை கலக்க போறோம். அப்போ உலகம் மாறணும்னா நமக்கு வேலை. உலகமே மாறிட்டுன்னா நம்மளுக்கு என்ன வேலை? மாத்துறதுதான் நம்ம வேலை. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதுல? அதனால முதல்ல இருக்கிற குடும்பத்துல நம்ம வாழ்ற தேவனோட இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ போறோம். நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கேட்கேன், தேவனோட நீங்க எல்லாரும் உண்மையா ஆன்சர் பண்ணணும். இசைந்த ஆத்மாக்களா இருக்கீங்களா? நீங்களும் தேவனும் இசைந்த ஆத்மாவா, ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே ஸ்டைல், ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல 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 இல்ல. ஏன்னா நிறைய நேரம் ஆத்துல ஒரு காலு. இததான் மத்தேயுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு 6வது அதிகாரத்துல, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால வேலை செய்ய முடியாது. எப்பவுமே நல்லா யோசிச்சுக்கோங்க, 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கு என்ன செய்ய முடியாது? எப்படி இருக்கும்? எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். இந்த எஜமான் ரொம்ப மோசம், இவரு ரொம்ப நல்லவரு, இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க அப்படி நடத்துவாங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? 2 பேருக்கு வேலை பார்த்தா கம்பேரிசன் இருக்கும். இதே மாதிரி தேவனுக்காக ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்து ஒரு டிசைனா, அங்க இசைந்த ஆத்துமாக்களா விடுதலையோடு வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் அவங்க எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கதையா தான் இருக்கும். பாகாலோட தீர்க்கதரிசி எல்லாம் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அறிஞ்சவங்க, தேவனையும் வணங்குனாங்க, பாகாலையும் வணங்குனாங்க. எலியாக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன இந்த ஜனங்கள் மழை பெய்யலன்னா யார்கிட்ட கேக்குறாங்க? புரியுதா? இஸ்ரவேல் தேசத்துல பாகால் வணக்கம் இருந்துச்சு. தேவனையும் வணங்குனாங்க, பாகாலையும் வணங்குனாங்க. எலியா சபிச்சதுனால மழை பெய்யல. மழை பெய்யாத உடனே பாகால வச்சு மழை பெய்ய வைக்க வேண்டியது தானே. யார தேடுறாங்க? அந்த எலியா எங்க? அவன் சொன்னதுனால மழையே பெய்யல. எலியா என்ன செஞ்சான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. எலியா என்ன செஞ்சானா, ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, பிரச்சனைனா ஆண்டவரை தேடுறீங்க, ஒரு டிசிஷன் எடுங்க, ஒரே வழியில வாழுங்க. ஒண்ணு பாகால் தேவோனா பாகால வணங்குங்க, இல்ல கர்த்தர் தேவோனா கர்த்தரை வணங்குங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதுங்க. புரியுதா? இங்க இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், 2 டிசிஷன் எடுத்து உங்க வாழ்க்கையில குழம்பிட்டு இருக்காதுங்க. தேவனையும் நம்புறீங்க, உலகத்திலையும் எதிர்பார்க்கறீங்க. எது நமக்கு உண்மையா இருக்க முடியும்? அழகா எலியா சொல்லுவாரு, கர்த்தர் தேவமானால் கர்த்தரை தேவிங்க, பாகால் தேவனா பாகால வணங்குங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்க?
இததான் மத்தேயுல போட்டிருக்கு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால வேலை செய்ய முடியாது. ஒரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். நம்ம தேவனோடு இசைந்திருக்கோம்னு சொன்னா ஒரே ஆவியா இருப்போம். அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதுதான் நம்ம சிந்திப்போம். அவர் எப்படி ஆசைப்படுறாரோ அதுதான் நம்ம ஆசையா இருக்கும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் நம்மளும் வாழுவோம். இன்னைக்கு நம்ம சொன்னோம் அப்படி இல்லைன்னு சொன்னோம் நிறைய டைம். நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தரோட இசைந்த ஆத்துமாவா இருந்தோம்னா நம்மளுக்கு பயமே இருக்காது, நமக்கு கவலையே இருக்காது, நமக்கு குழப்பமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இசைந்த ஆத்துமாவா இருக்கிறதுக்கு முதல்ல அவரை நல்லா அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். அவர் யாருன்னு தெரிஞ்சா, அவருக்கு அன்பை ருசிச்சதை உணர்ந்து பார்த்தோன்னா அவரை விட்டு விலக முடியாது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் தேவனோட உண்மைய, தேவனோட அன்பை, அவரோட நன்மையை புரிஞ்சாங்களோ அவங்களால தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கவே முடியல. பிரச்சனைக்காக தேவன் கிட்ட போய் புலம்பவே முடியல. பிரச்சனைய நினைச்சு அழுதுட்டு இருக்க அவங்களால முடியவே இல்லை. சூழ்நிலைய மாத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் பழையபடின்னு சொல்றேன், நம்ம எல்லார் மேல வைக்கப்பட்ட அதிகாரம் பிரச்சனைய கொண்டு தேவன் கிட்ட போறதே இல்லை. தேவனோட கைய பிடிச்சு பிரச்சனைய மாத்துறதுதான் உங்க மேலேயும் என் மேலேயும் வைக்கப்பட்ட டிசைன். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட எப்படி இருக்கானா ஒரே ஆவியா. நீங்க நல்லா பார்த்தா தெரியும், யாரெல்லாம் தேவனோடு இசைந்து இருக்கோமோ, 2 பேரும் ஒன்னா இருந்தோம்னு வைங்களேன், 2 பேருக்குள்ளயும் எப்படி இருக்கும்? நல்ல சந்தோஷம், நல்ல புரிந்து கொள்ளுதல், நல்ல அன்பு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அங்க குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது. நான் சொல்றது புரியுதுல? பயமே இருக்காது. அப்போ எங்கெல்லாம் பயம் இருக்கோ அங்கெல்லாம் இன்னும் தேவன் இல்லைன்னு அர்த்தம். எங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ இன்னும் அங்க தேவன் ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், தாவீது சொன்னாரு, ரொம்ப அழகா சொன்னாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் சொன்னாரா இல்லையா? நம்ம இன்னைக்கு பாட்டு பாடணும். இந்த பாட்டு முழுக்க தாவீது பாடினதுதான். நெருக்கத்துல இருந்தாலும் நான் அசைக்கப்படுவதே இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவரோடு இசைந்து இருந்தோம்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இது இவ்வளவு லேட் ஆகுது, நீங்க ஏன் எனக்கு மட்டும் உதவி செய்யறதே இல்லை, இதுக்கு ஏன் இன்னும் வழி இல்லை, நான் என்ன பண்றது, இது நடக்குமா நடக்காதா, எப்படிப்பட்ட தாட் நமக்குள்ள என்ன செய்யாது? இப்படி இருக்கா தாட்லாம்? ஒர்க் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சூப்பரா இதுல இருந்தெல்லாம் விடுதலையே வந்துட்டோம். நீங்க நல்லா யோசிங்க. தேவன் கிட்ட சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் இன்னும் விண்ணப்பம் பண்ணிட்டே இருந்தோம்னா இசைந்த ஆத்துமாக்களா இல்லவே இல்லை. இசைந்த ஆத்துமாவா இருந்தோம்னா சூழ்நிலைய பார்த்து தேவன் கிட்ட பேச மாட்டோம். தேவனும் நம்மளும் இணைஞ்சிருக்கிறதுனால சூழ்நிலைய மாத்திட்டு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல? ஆண்டவர் உன் மகனை எனக்கு பலியிடத்தான் கேட்டாரு. இசைந்த ஆத்துமா, அவர் அப்படியே முழுமையா அறிஞ்சிருந்தாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சதுனால, ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஆபிரகாம் கேட்கவே இல்லை. பிள்ளையன்னு வந்துட்டு கேட்கிறீரே ஆண்டவரே, இது உங்களுக்கு நியாயமான அளவே இல்லை. ஐயோ என் ஒய்ஃப் கேட்டா நான் என்ன செய்வேன் குழம்பவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன பண்ணாரு? சந்தோஷமா பிள்ளைய கூப்பிட்டு விறகு எடுத்து தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா மலைக்கு ஏறுனாரா இல்லையா? மகன் கேட்டான், அப்பா எல்லாமே இருக்கு, பலியிடுறதுக்கு ஆடு வேணுமே, ஆடு எங்க? சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? எமோஷனல் ஆயிருப்பாங்க. ஐயோ நீதான் அந்த மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, நீதான் அந்த பலி ஆடு, என்ன பண்ணுவேன், கொடுக்காம இருந்தாலும் எடுத்துருவாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இசைந்த ஆத்துமாவா இருந்ததுனால பயத்தோடு ஈசாக்கு கையை பிடிச்சு கொண்டு போகவே இல்லை, கவலையோடு கொண்டு போகவே இல்லை, விடுதலையோடு கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொன்னாரே, அவன் செத்து போனா கூட செத்து போன அதே ஈசாக்க உயிரோடு அனுப்பி அவனை என் வீட்டுக்கு கொண்டு வருவேங்கிற நம்பிக்கையில தான் அந்த மோரியா மலையில ஈசாக்க பிடிச்சிட்டு போனாரு. இதுதான் இசைந்த ஆத்துமா. தேவன் கிட்ட மட்டும் இல்ல, அவருக்குள்ளேயே டவுட் வரல, அவருக்குள்ளேயே பதட்டம் வரல. இன்னைக்கு இங்க இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், தேவன் கிட்ட புலம்பலையா இருக்கும். நம்ம சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றோம்? நமக்குள்ள அசைறோமா? நமக்குள்ள ஜர்க் ஆறோமா? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க.
உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. இசைந்த ஆத்துமாக்களா இருந்தா நமக்கு தெரியும் ஏன் முன்னாடி நிற்பது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிரும் தெரியும். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாருங்க, யாரெல்லாம் அவரோட இசைஞ்சு இருந்தாங்களோ ஒரு விடுதலையான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. தனக்குத்தானே விரோதமாய் பிரிஞ்சு இருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் என்ன செய்யாது. அதனாலதான் ஒன்னஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல தேவனோட இசைந்த ஆத்துமாவா இருந்தாதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இசைந்த ஆத்துமாவா இருக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனோட இசைந்த ஆத்துமாவா இருந்தாதான் பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள இசைந்த ஆத்துமாவா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம முதல்ல எதை சரி பண்ண போறோம்னா, இன்னும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். எங்கெல்லாம் தேவனோட என்னோட மனசு, என் சிந்தனை, என்னோட செய்கை, நான் எடுக்கிற டிசிஷன் முரண்பாடா இருக்குதோ அங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ண போறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துலயும் எனக்கு தெரியும், எனக்கு எது நடந்தாலும் அது நல்லாதான் நடக்கும். தீமை என் பக்கத்துல வரும்போதே அது நன்மையா மாற்றப்பட்டு போயிடும். ஏன்னா தீமையாய் நன்மையாய் மாற்றுகிற ஒரு தகப்பன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000 எழும்புனாலும் ஒன்னும் என்ன செய்யாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, தேவனோட எல்லா நன்மையும் பார்த்தாங்க. நான் சொல்றேன், அவங்க பார்த்த அளவு நீங்களும் நானும் பார்க்கவே இல்லை. நம்ம என்னைக்காவது போய் ஒரு பெரிய கடல் 2ஆ விலகுனதா பார்த்தோமா? என்னைக்காவது கடலை நடந்து போயிருக்கோமா? உள்ள கப்பல்ல போறதுக்கு போட்ல போறதுக்கே நிறைய நேரம் அவங்க நடந்து போனாங்க. வசனம் சொல்லுது, இங்க இருக்க யாராவது தேவன் உங்களுக்கு தனியா சந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்கீங்களா? வானத்துல இருந்து விழுந்து போய் எடுத்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சாரு. சூரியன் ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு ஒரே இடத்துல நின்னதை யாராவது பார்த்திருக்கீங்களா? எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவங்க முன்னாடி மேகமா போனாரு. ஆண்டவரோட சத்தத்தை அப்படி பிரத்யேகமா அப்படி கேட்டிருக்கீங்களா? வசனம் சொல்லுது, இடி முழக்கத்துல இருந்து பேசினாரு, மின்னல் மாதிரி வந்தாரு, பூமி பிளந்து ஒரு கூட்டம் ஜனங்களை விழுங்கிச்சு. நடந்துச்சா இல்லையா? எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, அறிஞ்சாங்க, சத்தத்தை கேட்டாங்க, கூடயே நடந்தாங்க. ஆனா எங்க இருக்கோங்கிறது முக்கியமே இல்லை, மனசு எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க, இதை விட எது முக்கியம் தெரியுமா? நம்மளோட சிந்தனையும் மனசும் என்னவா இருக்குங்கிறது தான் முக்கியம். ஒரு வீட்டுல வாழ்றோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றது முக்கியம் இல்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்ற பதில் என்ன தெரியுமா, என்ன பண்ணதுக்கு, கெட்டிட்டோம், வேற வழி இல்லை, இது இல்ல. புரியுதா? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுது இல்ல? என்ன பண்றதுக்கு, இங்க என்னது இல்ல, இங்க என்னது இல்ல, ஒரு மனமே இல்ல, இங்க உணர்வே இல்ல, இந்த இடத்துல எந்த ஒரு பெஸ்டும் நடக்காது. வசனம் சொல்லுது பைபிள்ல, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. எப்போ ஒருத்தங்க முழுமையா அறிகிறோமோ அங்கதான் புதுசா ஒண்ணு பிறக்கும். புரியுதா? அது குழந்தை மாத்திரமல்ல, எந்த இடத்துல ஒரு முழுமையா வரணும்னா ஒருத்தங்க முழுசா ஒருத்தங்களை உணரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் தனக்குத்தானே விரோதமாய் முதல்ல தேவனுக்கும் நமக்கும் உறவை சீர்படுத்த போறோம். கணவன் மனைவிக்குள்ள சீர்படுத்த போறோம். முடியாதுன்னு நினைக்காதுங்க. அசையாத மலையை கூட அசைய வைக்கக்கூடிய வல்லமை எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். என்ன வீட்டுல போய் கண்ணாடியை பார்த்து தேவனால முடியாதுன்னு சொல்லாதுங்க. என்னால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. மத்தேயுல வசனம் இருக்கு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் எதுதான் தெரியும் தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னால முடியாதது அது சொல்லவே வேணும், ஆனான தேவன் எல்லாமே முடியும். ஆனா ஒன்னால முடியாததும் ஒண்ணும் இல்லை. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எந்த வீட்டுல இருந்து பெஸ்டான காரியம் வெளிப்பட முடியும்னா எந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் இருக்கோ. அதனாலதான் தந்திரக்காரை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருப்பான், ஆர்குமெண்ட்டை உண்டு பண்ணிட்டே இருப்பான். ஒரு ஏஜ் வந்த அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்கும் இடிச்சுக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம பெஸ்ட சுதந்திரிக்க முடியாதபடி நம்மள டைவர்ட் பண்றதுக்கு. அதான் அழகா பவுல் சொல்றாரு, பிசாசோட தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, அவன் தந்திரக்காரன். அதனால பிரச்சனைய ஊதி பெருசாக்காத, உண்மையா வாழ்ந்துரு. ஹல்லேலூயா. இங்க இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், போலியான வேஷம் போட்டு வாழ்றாதுங்க.
எப்படி வாழாதுங்கன்னா, என்ன பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், வேற வழி இல்லைன்னு வாழாதுங்க. அதனாலதான் வழி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. என்ன சொல்லுங்கன்னா, நான் இருக்கிற இடத்துல என் கை ஆளுகை செய்யும். வசனம் என்ன சொல்லுது? நம்ம கை என்ன செய்யுமா சொல்லியிருக்கா இல்லையா? நம்ம கை தான் ஆளுகை செய்யும். அதனால என்ன சொல்லுங்கன்னா, எனக்குள்ள இருந்து ஜீவன் என் வீட்டுக்குள்ள போய் பிரிவினையே இருக்காது. வசனமே சொல்லுது, தேவன் அறியாத ஒரு கணவன் இருந்தா விசுவாசம் உள்ள மனைவியால கணவன் ஆதாயப்படுத்தப்படுவான். அதே மாதிரி கணவனால மனைவியை ஆதாயப்படுத்த முடியும். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்னசா வாழதான் வேணும். அததான் பைபிள் சொல்லுது. வீட்டுக்குள்ள குழப்பத்துக்கு இடமே கொடுக்காதுங்க. அழகா பவுல் சொல்லி இருக்கிறாரு, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமா. எல்லாரும் உங்க உங்க குடும்பத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்க, பெற்றோர், உங்களுக்குள்ள ஒரு இசைந்த ஆத்துமாவா ஒன்னசா இருக்கீங்களா? எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க. எல்லாரும் உன் கண்ணு முன்னாடி செக் பண்ணும்போது, ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெற்றோர், பிள்ளைங்க ஒன்னசா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்க வீடு ஹெவனா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், இன்னும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஏன் நமக்கு இன்னும் பொருளாதார டோர் ஓப்பன் ஆகல? ஏன் இன்னும் அடுத்த அவுட் பிரேக் நமக்கு நடக்கல தெரியுமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்படும் போது நான் அவங்க மத்தியில அற்புதங்களை செய்வேன். வசனம் இருக்கா இல்லையா? பூமியில ஒருமனப்படும் போதுதான் அவங்க மத்தியில வருவேன். பெந்தேகோஸ்தேன்னு ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் முக்கியமான நாள் இல்ல. அந்த நாள்ல என்ன நடந்துன்னா, எல்லாரும் ஒரே கான்சியஸோட ஒரே இடத்துல கூடி இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம மெடிடேஷன் மூலமா நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும். ஒரே சிந்தையோட ஒரே கான்சியஸோட தேவனும் நாமளும் ஒன்றா இணைக்கப்படுறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதனால இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன். முதலாவது ஃபர்ஸ்ட் தேவனை நல்லா, தேவனுக்கு ஆத்மாவும் நம்ம ஆத்மாவும் ஒன்னா மாறிச்சுன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள ஒர்க் பண்றது. ஏன்னா இது சின்ன அடி வாங்கினாலே தேவன் கிட்ட போய் அஃபண்ட் ஆயிருக்கும். ஏன் நடக்கல? ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? எங்க இருந்து எனக்கு நடக்கும்? ஏன் இவ்வளவு டிலே? எனக்கு மட்டும் என்ன? புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்ம பக்கம் நிக்காருன்னு தெரிஞ்சா அவர்கிட்ட போய் கொஸ்டினே கேட்க வேண்டாம். பவுல் இருக்கார்ல, உங்க எல்லாருக்கும் பவுலு தெரியுமா? எப்படி தெரியும்? பைபிள் மூலமா தெரியும். அந்த பவுல் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு தெரியுமா? அந்த மனுஷன் சொல்றாரு, நீங்கெல்லாம் என்ன உங்களுக்கு மாதிரியா வைங்க. ஏன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கு. அவ்வளவு நெருக்கப்பட்டார், தேவனை அறிஞ்சாரு, தேவனுக்கா வாழ்ந்தாரு. ஒரு இடத்துல கூட தேவன் கிட்ட சந்தேகத்தோட குழப்பத்தோட போய் நிக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுலையும் சீலாவையும் ஜெயில கட்டி வச்சிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஜெயில கட்டி வச்சாங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. தேவனை அறியாம யூத மதத்துல வைராக்கியமா இருந்த பவுல தான் தேவன் சந்திச்சு கொண்டு வர்றாரு. அப்படின்னா நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? நீங்க தானே என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க, அப்ப என்ன நடத்த வேண்டியது யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நீங்க உங்க பொறுப்பு. பவுல் அப்படி யோசிக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, தொழு மரத்துல ஜெயில கட்டி வச்சு நல்லா அடி கொடுத்தாங்களாம். எத்தனையோ அடி, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு. ஆனா அவர் அந்த இடத்துல எப்படி இருந்தாரு? அழகா விடுதலையோடு சந்தோஷமா. துன்பத்துல பாடி இருக்க மாட்டாரு நிறைய நேரம். இன்னைக்கு மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னா, பிரச்சனை வந்துட்டா சமாதானத்துக்காக பாடுவாங்க. அவர் அப்படி பாடிடவே இல்லை. தேவனை துதிச்சு பாடிட்டே இருந்தாரு. வசனம் சொல்லுது, தேவனோட இசைந்த ஆத்துமாவா இருந்தாரு. கொஸ்டின் கேட்கல, என்ன கைவிட்டுட்டீங்களா, என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்களே, நான் இப்ப ஜெயில இருக்கேன்னு கேட்கவே இல்லை. நான் என்ன பண்றது, எனக்கு என்ன நடக்கும்னு கேட்கவே இல்லை. தேவனோட இசைந்த ஆத்துமாவா அவர் அனுபவிச்சாரு. வசனம் சொல்லுது, அவருக்காக ஹெவன் இறங்கி வேலை பார்த்துச்சு. ஹல்லேலூயா. நடந்துச்சா இல்லையா? வசனம் சொல்லுது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும்படியா பூமி அதிர்ச்சி வந்துச்சு. நமக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தகப்பன் உண்டு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பூமியை அதிர பண்ணணும் கூட நமக்காக அதிர பண்ணுவாரு. வசனம் சொல்லுது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்கி அவங்கள கட்டி வச்ச கட்டு என்ன ஆயிட்டான்? வசனம் அழகா சொல்லுது, தானாய் கலந்தது. நம்ம பிரச்சனை எப்படி போக போகுது? தானா போக போகுது. நம்ம நினைக்கும் ஏதோ ஒண்ணு நடக்க வேண்டியதுனால, யாரோ ஒருத்தங்க உதவி செய்ய வேண்டியதுனால நம்ம சூழ்நிலை மாற போகுதுன்னு நினைக்கிறோம். வசனம் சொல்லுது, அவங்கள கட்டி வச்சிருந்த கட்டுகள் தானாய் களவுண்டன.
அவங்கள கட்டி வச்ச கட்டி என்ன ஆச்சா? தானா கலந்து போச்சு. அவங்க ஜெயில இருந்து விடுதலையா வந்தாங்க. ஏன் நினைக்கிறீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க தானே என்ன அழைச்சிங்க. நான் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்கவே இல்லை, குழம்பவே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, நம்ம கூட தேவன் இருக்காரு. ஜெயில இருந்தா என்ன, வீட்டுல இருந்தா என்ன, எங்க இருக்கோம்னு முக்கியம் இல்ல, நம்ம கூட யார் இருக்காங்கிறது முக்கியம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் என் கூட தேவன் இருக்காரு. நான் அசைக்கப்படுவது இல்லை. என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அப்படிங்கிற கான்சியஸா இருக்கும்போது சூழ்நிலைகள் தானா மாறி போறத பாப்பீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு, உங்க சூழ்நிலை தானா மாற போறத பாப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? தேவனோடு இசைந்த ஆத்துமா. டிசிஷன் எடுங்க. தேவன் கிட்ட போய் முறையிடவே மாட்டேன், தேவன் கிட்ட சந்தேகப்பட்டு கொஸ்டின் கேட்கவே மாட்டேன், தேவன் கிட்ட புலம்பவே மாட்டேன். தேவனோட இருந்து என் சூழ்நிலைகள் அமைதியா இருப்பேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க மட்டும் அப்படி உட்கார்ந்து பாருங்க, இசைந்த ஆத்துமாக்களா உங்களுக்காக இறங்கி வேலை பார்க்குற ஒரு தேவ சேனையை நீங்க பார்க்க முடியும். இது மாத்திரம் இல்ல, பவுலுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, ஒரு வாட்டி அடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை போட்டுட்டு போயிட்டாங்க. புரியுதா? அடுத்தது என்ன நடந்துச்சு? கப்பல் டிராவல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கப்பல் டிராவல்ல கப்பல் எல்லாம் சின்ன பின்னமா போச்சு, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வசனம் சொல்லுது, அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சா? அவங்க தப்பி பிழைப்பாங்கங்கிற நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கை அதை விட நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைக்கிற இடத்துல கூட உங்க பக்கத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முடியும் உன் தலையில இருந்து விழாது. ஏன்னா பவுல் அதை தான் எழுமி நின்று சொன்னாரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. என்ன சூழ்நிலையில இருக்கோங்கிறது முக்கியமே இல்லை, நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பவுலோட சூழ்நிலை அவ்வளவு நல்லா இல்லை. கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, வானமே தெரியல, எதுவுமே தெரியல, ரொம்ப இருட்டா இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, கப்பல் எல்லாம் சுக்கு நூறா போயிட்டே இருக்குது. எவ்வளவு மோசமான சிச்சுவேஷனா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை. ஆனா பவுல் எழும்பி நின்று என்ன சொன்னாரு தெரியுமா? தயவு செய்து அழுறவங்களை பார்த்து சொன்னாரு, அழாதுங்க, நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. நம்மளால நம்ம சூழ்நிலையில இப்படி சொல்ல முடியுதா? நமக்கு எதிரா இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம மனசை பார்த்து எனக்கு விரோதமா சொல்ல முடியுதா? யோசித்து பாருங்க, எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம இசைந்த ஆத்துமாக்களா தேவனோட சிந்தையும் நம்ம மனசும் ஒரே மனசா இருந்தா நம்ம சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம பயப்படவே மாட்டோம், நம்ம குழம்பவே மாட்டோம், நம்ம கவலைப்படவே மாட்டோம். பவுல போல சொல்லுவோம், ஒரு முடியும் என் தலையில இருந்து கீழே விழாது. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு முடி கூட நம்ம தலையில இருந்து கீழே விழ முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டதே எதுல தெரியுமா? இசைந்த ஆத்துமாவா இல்லாம எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஒரே முறுமுறுப்பு, ஒரே புலம்பல், ஒரே அழுக, ஒரே சந்தேகம், ஒரே பயம். யாருக்கு? அதான் வசனம் சொல்லுது, இசைந்த ஆத்துமா, ஒரு மனம் வீட்டுக்குள்ளையும். இதனாலதான் நான் சொல்றேன், ஆர்குமெண்டே பண்ணாதுங்க. அப்ப என்ன பண்றது? கேட்கறதுக்கு வரலையே, அந்த இடத்த அமைதியா விட்டுட்டு போயிருங்க. பொறுமையா உட்கார்ந்து எந்த அளவு ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ண ரெடியா இருங்க. அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனோட ஒரு மனமா இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கண்டிப்பா நம்ம எல்லாம் தேவனை அறிஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. தேவன் அறிஞ்சிருக்கோமா இல்லையா? அதனால நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கவே கூடாது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஆர்கியூமெண்டே இருக்கக்கூடாது, பிரிவினையே இருக்கக்கூடாது, வாக்குவாதமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன நினைங்கன்னா, அவங்க மாறணும்னு நினைக்காதுங்க, நீங்க இறங்கி மாத்துறதுக்கு ரெடி ஆகுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரோட ஒரே ஆவியா இசைந்து இருக்கிறது ரொம்ப ஒருவேளை ரொம்ப ஈஸியா போயிடலாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணி. அடுத்தது என்ன தெரியுமா? இருக்கிற வீட்டுல சாட்சியா இருக்கிறதா வாழ்க்கை. இப்ப என்னையே வச்சுக்கோங்க, மைக்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பேசுறது ரொம்ப ஈஸியா கஷ்டமா? ஆனா என் கூட இருக்க இந்த 3 பேரோட நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன் இல்ல, அதுல நான் என்னவா இருக்கேங்கிறதா என் லைஃபே. எது தேவன் முன்னாடி சக்சஸ் தெரியுமா? இப்படி நான் பேசுறதெல்லாம் இல்ல, நாங்க 4 பேரும் வாழ்ற வாழ்க்கையில நாங்க என்னவா இருக்கிறோங்கிறது தான் என்னது
என்னவா இருக்கிறோம் தான் என்னது லைஃப். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் என்னெல்லாம் நிறைய இடத்துல அக்காக்கெல்லாம் தெரியும், எதுனாலும் நான் பதில் பேசுற ஆளு, எதுனாலும் ஆர்கியூ பண்ற ஆளு. ஆனா நிறைய தேவனை அறிய அறிய வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை வரும்போது நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்றதெல்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் குறைச்சி என் காது கேட்கறதுக்கு தீவிரமா இருந்துச்சு. உங்க காதெல்லாம் கேட்கக்கூடிய காதா இருக்கட்டும். நீங்க பிடிச்ச முயலுக்கு என்ன செய்யாதுங்க, வீட்டுல போராடாதுங்க. எல்லா பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள ஆர்குமெண்டே இருக்கக்கூடாது, பிரிவினையே இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கவே கூடாது. நிறைய ஃபேமிலியில பாருங்க, அக்கா தங்கச்சியா இருப்பாங்க, வருஷ கணக்கா பேசாம இருப்பாங்க. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள இருக்க வேண்டிய டிசைனே இல்லை. நம்ம எல்லாரும் இசைந்த ஆத்துமாக்களா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம 4 பேர் 5 பேர் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து தேவ தூதர்கள் அங்கதான் இறங்கி ஆராதிக்க முடியும். ஹெவன் அங்கதான் மேனிஃபெஸ்ட் ஆக முடியும். ஹல்லேலூயா. சபையா இருக்கட்டு பிரிவினையோடு போட்டி பொறாமையோடு வந்து உட்கார்ந்தோன்னு வைங்களா, அங்க என்ன நடக்காது, மேனிஃபெஸ்டேஷனே நடக்காது. எவ்வளவு பேர் வாராங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதனால எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியுதுல்ல, உட்கார்ந்து ஒர்க் பண்ண முடியும்ல, எங்கெல்லாம் இசைந்த ஆத்துமாவா இல்லையோ அங்கெல்லாம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஏன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோட சிந்தை தான் பவுலுக்கு இருக்கா. கிறிஸ்துவோட சிந்தனை என்ன தெரியுமா? அன்பு, விட்டு கொடுக்கிறது, சமாதானம் பண்றது, சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அவர் எனக்காக எதை வேணாலும் செய்வாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, எனக்காக நீங்க செய்ய முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள மலை போல வந்துட்டுன்னு வைங்களா, சூழ்நிலையில கிடந்து முட்டி மோதவே மாட்டோம். என்ன நினைப்போனா, எனக்காக என் தகப்பன் இதெல்லாம் செய்து முடிப்பாரு, எனக்கு விரோதமா தாறுமாறா வாழ முடியாது. ஹல்லேலூயா. உங்க ஹஸ்பண்ட் ஒருவேளை நீங்க சொல்றத கேட்கவே இல்லை, நீங்க என்ன பண்ணுங்கன்னா வார்த்தையை பேசுங்க. ஒர்க் பண்ணி வாக்குவாதமா போயிடாதுங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லா பிளஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணுங்கன்னா, எனக்கு தெரியும், எனக்கு என் தகப்பன் தாறு மாறா, ஏன்னா வசனம் சொல்லுது, அலங்கோலமானதெல்லாம் அலங்காரமா மாத்துற ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் அலங்கோலமா இருக்கோ அதை அவர் அலங்காரமா மாத்துவாரு. ஹல்லேலூயா. சாம்பலா இருக்கா அதை சிங்காரமா மாத்திடுவாரு. வசனம் இருக்கா இல்லையா? அதனால நீங்க செய்ய வேண்டியது மட்டும், சூழ்நிலை மாறினா நான் மாறுவேன்னு நினைக்காம நீங்க உங்க எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் விடுதலையோடு வாழுங்க. உங்களுக்காக ஹெவன் இறங்கி வேலை செய்யறத பாப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், எது ரொம்ப முக்கியம், எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எதுதான் முக்கியம், எப்படி இருக்கோ, யாரா இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதனால தேவனோட இசைந்த ஆத்துமாக்களா இருங்க. எல்லாரும் அப்படி இருக்கீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், தேவனோட சிந்தையும் உங்களோட எண்ணங்கள், உங்க செய்கைகள், நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் ஒன்னா இருக்கட்டும். ஆண்டவரோட ஒன்னா இணைக்கப்படுங்க. பிரிவினையோடு இருக்காதுங்க, குழப்பத்தோடு இருக்காதுங்க, ஆர்குமெண்டோடு இருக்காதுங்க. தேவனை முழுக்க முழுக்க அறிஞ்சவங்களா வாழுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கவன் அவரோட எப்படி இருப்பானா? ரெண்டாவது, உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனம் கொண்டு வர என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க முதல்ல முயற்சி பண்ணுனா உங்களுக்காக தேவ தூதர்கள் இறங்கி கை கொடுக்கறத பாப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கவே கூடாது, பிரிவினை இருக்கவே கூடாது. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, பிரிவினை என் வீட்டுக்குள்ள வேலை செய்ய முடியாது. ஆர்குமெண்ட் என் வீட்டுக்குள்ள இனிமேல் கேட்காது. எல்லாரும் சொல்லுங்க, ஆர்குமெண்ட் இனிமேல் எங்க வீட்டுக்குள்ள இருக்காது. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, வாக்குவாதம் செய்ய எனக்கு மனசே கிடையாது, வாக்குவாதம் செஞ்சு அந்த இடத்த விட்டு எழுப்பி போயிடுவேன். ஹல்லேலூயா. அதுக்காக நான் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நீங்க நிறைய நேரம் மதம் எப்படி மனுஷங்களை பிடிச்சிருக்கு தெரியுமா? நிறைய நேரம் எப்படி ஆயிருக்காங்கன்னா, குடும்பத்துலதான் ஒர்க் பண்ணணுமே தவிர தேவன் கிட்ட போய் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. நான் மனுஷங்க எப்படி ஆயிருக்காங்கன்னா, நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும்னா நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும்னா நான் ஏன் உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணணும்? நான் ஏன் 4 பேரோட வாழணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருங்கிறத, நீ என்னங்கிறத பூமிக்கு விளங்க பண்ணு. நான் அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், தேவனோடு நெருங்க நெருங்க உலகத்துல இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துராதுங்க.
ஏன்னா நிறைய நேரம் மதம் எப்படி கொண்டு வந்துட்டுனா, தேவனோடு ஐக்கியப்படப்பட உலகத்துல பேசினா பாவம், வாழ்ந்தா பாவம், இந்த ட்ரெஸ் போட்டா பாவம், இதை கேட்டா பாவம்னு உலகத்துல இருந்து ஒதுங்கிட்டு. ஆனா தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா உலகத்துக்கே வெளிச்சமா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், இசைந்த ஆத்துமாக்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா டிசிஷன் எடுங்க. கண்டிப்பா என்ன எடுங்கன்னா, இனிமேல் எங்க வீட்டுக்குள்ள கான்சியஸா நான் வாழுவேன் ஏசப்பா, நான் ஒன்னஸா வாழ்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. ஆனா ஒரு மனம் உள்ளவர்களாய் நம்ம எதை கேட்டாலும் அங்க நமக்காக தேவன் இறங்கி வேலை செய்வாரு. அதனால மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிச்சிருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சதை என்னால என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது. அப்ப காலம் ஃபுல்லா அழுதுட்டே இருங்க. புரியுதா உங்களுக்கு? வசனம் என்ன சொல்லுதுன்னா, விடுதலையாக்கப்பட்டுட்டோம்னா அங்க எந்த கசப்புமே இருக்காது. ஹல்லேலூயா. அதனால என்ன கொடிய காயமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. மறந்துருங்க, எல்லாத்தையும் விட்டு விலகிருங்க. மனத்தாங்களோடி எதுக்குதான் வாழ்றேன்னு தெரியலன்னு வாழாதுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை வாழ்றதுக்கேன்னு வாழுங்க. இதே மாதிரிதான் ஹஸ்பண்டும் அப்படிதான். எல்லாருமே ஒரே கான்சியஸோட ஒரே சிந்தையோட விடுதலையோடு நம்ம எல்லாம் வாழ போறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை அலங்காரமா மாற போகுது.